இந்த உலகம் பிறருக்காக வாழ்கிற ஒரு உலகம் இது. நமக்காக வாழ்கிறது கிடையாது. பிறருக்காகவே நம்ம வாழணும், பிறருக்காக சிரிக்கணும், பிறருக்காக எல்லாத்தையுமே பண்ணணும், பிறருக்காக உழைக்கணும். நீங்கள் செய்கிற தொழில் பாருங்கள், டெய்லி 8 மணி நேரம் ஒரு தொழில் பார்க்குறீங்களா? அந்த தொழில் யாருக்காக பார்க்குறீங்க? அதை நீங்கள் உற்பத்தி செய்கிற அதன் மூலம் பணம் கிடைக்கிது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் உழைப்பு யாருக்காக? மற்றவங்களுக்கு செஞ்சால், மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு பணமே கிடைக்கும். ஒரு நெசவாளி நாள் முழுதும் ஒரு 10 மணி நேரம் நெசவு செய்கிறார், துணிகளை நெய்கிறார் அப்படின்னா அது பிறருக்காக தான் நெய்கிறார். அவருக்கு அப்போ தான் பணம் கிடைக்கும். பிறருக்காக நீ உழைச்சாதான், பிறருக்காக நீங்கள் வாழ்ந்தாதான் உனக்கு இங்கே வாழ்வதற்கு தேவையான பணமே உனக்கு கிடைக்கும். வாழவே முடியும். நீ பிறருக்காக வாழ்ந்தால்தான் நீ இங்கே வாழவே முடியும். ஒரு விவசாயி நாள் முழுதும் உணவை உற்பத்தி செய்து பிறருக்காக தானே உணவை உற்பத்தி பண்ணுறாரு. அவர் உற்பத்தி பண்ணி அவரே சாப்பிட்டுக்கிறாரு, மற்றவங்களுக்கு தானே அதை உற்பத்தி பண்ணுறாரு. அப்படி உற்பத்தி பண்ணால் தான் அவருக்கு இங்கே வாழவே முடியும். இந்த உலகங்கிறது நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் தான் உனக்கு வாழ்வதற்கு அனுமதி கிடைக்கும். ஒரு ஆசிரியர் நாள் முழுதும் பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறார், பிறருக்காகத்தான் வாழ்கிறார். அப்போ ஒரு மருத்துவர் நாள் முழுதும் பிறருக்காக மருத்துவம் பார்க்குறார். அது மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எந்த தொழில், ஒரு மளிகை கடைக்காரர் நாள் முழுதும் பிறருக்கு தேவையான உணவுகளை விற்பனை செய்கிறார். எந்த தொழிலை எடுத்துக்கோங்க, நாள் முழுதும் அவங்க பிறருக்காக உழைப்பது தான் அங்கே வாழ்க்கை. பிறருக்காக நீ வாழ்ந்தால் தான் உனக்காகவே நீ வாழ முடியும். அப்போ தான் உனக்கு பணம் கொடுப்பாங்க. பிறருக்காக நீ வாழ்ந்தால் தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. அப்போ பிறருக்காக வாழ்கிற உலகம். பிறருக்காக நம்ம சிரிக்கணும், பிறருக்காக பேசணும். நம்ம பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, தொழில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்கிறோமா, அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் நீங்கள் பிறருக்காக பேசுகிறீங்க, பிறருக்காக தானே உழைக்கிறீங்க தொழில் அப்படின்னா, அங்கே பேசுகிறது எல்லாமே பிறருக்காக பேசுகிறீங்க. பிறருக்காக சிரிக்கிறீங்க, பிறருக்காக எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. பிறருக்காக சிரிப்பது, பிறருக்காக அழுவது. இப்போது சில கலைஞர்கள் கலைகளை தொழிலாக செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நாடகம் பிறருக்காக தான் அவங்க நடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. பிறருக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லா தொழிலும் பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறதா, நீ பிறருக்கு வீடு கட்டி கொடுத்தா தான் உனக்கு வாழ்வதற்கே இங்கே வாழவே முடியும். எல்லாமே பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் பிறர் சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறைனா, உனக்காக நீ வாழ்கிறது. ஒவ்வொருவரும் தனக்காக வாழ வேண்டும், பிறருக்காக வாழாத. அது ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கி நம்ம பிறருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நெசவாளியோ சரி, ஆசிரியரோ சரி, ஒரு கொத்தனாரோ சரி, சித்தாளோ சரி, ஒரு மளிகை கடைக்காரரோ சரி, எந்த தொழில், ஒரு பைக் மெக்கானிக், பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், யாராக இருந்தாலும் சரி, இராணுவ வீரர் யாராக இருந்தாலும் சரி, பிறருக்காக அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவங்க வாழ முடியும். ஆனால் இது ஒரு அடிமைத்தனம். இதுதான் அடிமைத்தனம். பிறருக்காக வாழ்வது தான் அடிமைத்தனம். இதில் ஒரு பெருமை. இது அடிமைத்தனம். மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு அடிமைத்தனம். பிறருக்காக வாழ்வது ஒரு அடிமைத்தனம். உனக்காக. அப்போ அப்படி இருக்கும்போது பிறருக்காக வாழ்கிற இந்த அடிமைத்தனத்தில் நான் டாக்டர், நான் விஞ்ஞானி, அது ஒரு அடிமை தானே. அடிமை நிலையில் உயர்வு. அடிமை நிலையில் தான் அது உயர்வை தவிர அது ஒன்றும் உயர்வு கிடையாது. அடிமைகளிடத்தில் எல்லாருமே அடிமை ஆகிட்டாங்க. அதில் எது உயர்ந்த அடிமை, எது சிறந்த அடிமை? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு முதலமைச்சர். அவரும் அடிமை தான். முதலமைச்சர், பிரதமர் எல்லாரும் அடிமை தான். நான் ஒரு மெக்கானிக், நான் பிளம்பர், நான் எலக்ட்ரிஷியன், நான் மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறான்ல. எல்லோரும் நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், பிறருக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கணும் நாள் முழுதும். அப்போ தான் உனக்கு பணம் கிடைக்கும், அப்போ தான் நீ வாழ முடியும். அப்போ இது ஒரு அடிமைத்தனம், தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அடிமைத்தனத்தில் இதெல்லாம் உயர்வு. எது? நான் டாக்டர். அப்போ அடிமைத்தனத்தில் எது உயர்வானது, அதை தேர்ந்தெடு. ஏன்னா ஏற்றுக்கிட்டாங்க, இது அடிமைத்தனம் தான், ஏற்றுக்கிட்டாங்க. நமக்காக வாழலை, பிறருக்காக வாழுகிறோம். அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம பிறருக்காகவே வாழுகிறோம், பிறருக்காகவே சிரிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கும். நமக்கு டென்ஷனாக இருந்தாலும் பிறரிடம் அதை வெளிப்படுத்தக்கூடாது. பிறரிடம் வெளிப்படுத்தாமல் அவங்களுக்காக சிரிக்கணும், அவங்களுக்காக பேசணும், அவங்களுக்காக அழக்கூட செய்யணும், அவங்களுக்காக வருத்தப்படணும், பிறருக்காக வருத்தப்படணும். இதுதான் அடிமைத்தனம் என்பது. அடிமைத்தனம் என்பது நம்முடைய நலனை நம்ம பார்த்துக்கூட பிறருடைய நலனில் தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய நலன் குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. பிறருடைய நலன் தான் நமக்கு முக்கியம். அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும். இதுதான் அடிமைத்தனம். இதுதான் பிறர் சார்பு வாழ்க்கை முறை. பிறர் சார்பு வாழ்க்கை முறை என்றால் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை என்று பொருள். தற்சார்பு வாழ்க்கை முறை தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைகிற ஒரு வாழ்க்கை முறை. நாம் நமக்காக வாழணும்,
நான் எனக்காக வாழணும். நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாழணும். என் குடும்பத்தினரா என்ன இப்போ எனக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க யார், அவங்களுக்காக வாழணும். நான் எனக்காக மட்டுமே வாழ முடியாது. அப்போ என்னை சார்ந்தவர்கள் யார், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். அப்போ அவங்களுக்காக நான் வாழ்வேன், அவங்களும் எனக்காக வாழ்வாங்க. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறைனா நான் என்னை மட்டுமே நான் பார்த்துக்கணும் அப்படி கிடையாது. என்னை சார்ந்தவர்கள், எனது உறவினர்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள், இப்போ இவங்க எல்லாத்தையுமே அவங்களும் என்னையும் என் மேலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு டாக்டர் மருத்துவம் பார்க்குறாருன்னா வர்றவங்க யார், அந்த மருத்துவருக்கு என்ன சொந்தக்காரங்களா? கிடையாது. யாரோ ஒருத்தர், அவர் எந்த ஊரோ என்ன மொழியோ எந்த நாடோ யார் வந்தாலும் அவர் பார்ப்பார் அந்த மருத்துவர். அது மாதிரி கடையில் போகிறீங்க, அந்த கடை எதுக்காக இருக்குது? ஒரு கடையில் போய் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, அந்த ஜவுளி கடை மற்றவங்களுக்கு துணியை விற்கிறதுக்காக தான் அந்த ஜவுளி கடை வச்சுருக்காங்க. அப்போது அங்கே போய் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அவங்க யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை என் ஜாதிக்காரங்களுக்காக வச்சுருக்கேன், என் மதத்துக்காரங்களுக்கு அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அப்படி தானே? அப்போது தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது ஒருவர் தனக்காகவும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நேரடியாக தொடர்பில் இருக்கிற தனது குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், தோழிகள், அக்கா, தங்கச்சி, பாட்டி, தாத்தா இவங்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்கிற பிறசார்பு வாழ்க்கை முறை என்பது நம்ம யாருன்னே தெரியாதவங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நெசவாளி நெய்கிற ஆடையை எந்த நாட்டில் யார் பயன்படுத்த போகிறா அது தெரியுமா அவருக்கு? யாரோ பயன்படுத்த போகிறாங்க. அது மாதிரி விவசாயி உற்பத்தி பண்ணுங்கிற அந்த உணவுப் பொருள் எந்த நாட்டில் யார் அதை சாப்பிட போகிறாங்கன்னு தெரியுமா அவருக்கு? யாரோ தெரியாதவங்க தான் பயன்படுத்த போகிறாங்க பெரும்பாலும். அதுதான் அடிமைத்தனம். தெரியாதவங்களுக்காக நாம் ஏன் உழைக்கணும்? அதுதான் அடிமைத்தனம்ன்றது. தெரிஞ்சவங்களுக்காக உழைக்கணும். தெரிஞ்சவங்களுக்காக உழைக்கிறதுங்கிறது உதவி. அது உதவி. தெரிஞ்சவங்க நமக்காகவும் உழைப்பாங்க, அதனால் நம்ம பதிலுக்கு அவங்களுக்காகவும் உழைப்போம். தெரிஞ்சவங்களுக்காக. அப்போ தெரிஞ்சவங்கன்னா நேரடி தொடர்பு உனக்கு இருக்கணும். நேரடி தொடர்பு, ஒரு உரிமை இருக்கணும். அவங்களுக்காக நீ உழைக்கணும். அவங்கக்கிட்ட உனக்கு ஒரு உரிமை இருக்கணும். அவங்களுக்கும் அவங்ககிட்ட ஒரு உரிமை இருக்கணும். அந்த உறவினர்கள், நட்பு, பிடிச்சவங்களுக்காக நீ உழைக்கணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. பிடிக்காதவங்களுக்கு, உன் குடும்பத்திலே உனக்கு சிலர் பிடிக்காது, அவங்களுக்காக நீ ஒன்றும் உழைக்க தேவையில்லை. பிடிச்சவங்களுக்காக உழைக்கணும். அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இன்றைக்கி பிறர் சார்பு வாழ்க்கை முறையில் உனக்கு பிடிச்சவங்க யார், பிடிக்காதவங்க யார் உன்னுடைய உழைப்பை பயன்படுத்த போகிறா யாருன்னு எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் பயன்படுத்த போகிறாங்க, யாரோ பயன்பட போகிறாங்க. நீ உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருளை யாரோ ஒருத்தர் பயனடைய போகிறாங்க. எதுவுமே தெரியாமல். இதுதான் அடிமைத்தனம்ன்றது. இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தில் தான் பெருமை. அதாவது நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் பெரிய பேங்க் மேனேஜர் ஆக போகிறேன், நான் விஞ்ஞானி ஆக போகிறேன். இது அடிமைத்தனம். இதில் ஒரு பெருமை இதெல்லாம். அப்போ இது அடிமைத்தனமே ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா, ஒருத்தருக்கு இன்ஜினியராக பிடிக்குமா, டாக்டராக பிடிக்குமா, இல்லை பேங்க் மேனேஜராக பிடிக்குமா, இல்லை விஞ்ஞானியாகத்தான் ஆக பிடிக்குமா, இல்லை முதலமைச்சராகத்தான் பிடிக்குமா? அடிமைத்தனமே பிடிக்காதுன்னா உனக்கு இதெல்லாம் ஆகவே உனக்கு பிடிக்காது. இதெல்லாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் சாதாரண விஷயம். இது அடிமைத்தனம். நீ தற்சார்பு வாழ்க்கை முறை. நீ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், தெரிந்த ஒரு நேரடி தொடர்பு. உனக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ, உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ உழைக்கிற பற்றியா, அந்த வாழ்க்கை தான் உயர்வானது. அந்த மனித வாழ்க்கை தான் உயர்வானது. உனக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்காக நீ உழைக்கிற பற்றியா, அது அடிமைத்தனம். அதனால் அதை விட எது உயர்வானது? உனக்கு பிடிச்சவங்களுக்காக மட்டுமே நீ வாழ்கிற பற்றியா, அது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அது உயர்வானது. உனக்கு பிடிக்காத யாருக்காக, உனக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்காகலாம் நீ உழைக்கிறதுனால நீ ஒன்றும் உயர்ந்துட மாட்ட. அது ஒரு அடிமைத்தனம்தான். அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு பாருங்க. எனக்கு ஏற்பட்ட அந்த புரிதல், இந்த புரிதல் இனிமேல் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஒரு 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதல் ஏற்படுமா? அப்போ அவங்களுக்கு டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் வராது, ஆசை வராது. என்ஜினியர் ஆகணுங்கிற எண்ணம் வராது. ஒரு விஞ்ஞானி ஆகணுங்கிற எண்ணம் வராது. ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் வராது. முதலமைச்சர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. ஏன்னா அது அடிமைத்தனம். உயரணும்னு தானே நினைப்பாங்க. வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. உயர்வான ஒரு இடத்துல, ஒரு உயர்வான நிலையில் வாழணும்னு தானே நினைப்பாங்க. யாராவது அடிமையாக வாழணும்னு நினைப்பாங்களா?
அடிமைகளின் தலைவனாக வாழணும்னு நினைப்பாங்களா? இல்லை, அடிமையாக வாழ்வதில் அது அடிமைத்தனமாச்சு. அதுதான் அடிமைத்தனமாச்சு. அதில் என்ன உயர்வு வேண்டி கிடக்கிறது? மேய்க்கிறது எருமை, அதில் என்ன பெருமை? அதனால் இது அடிமைத்தனம். அப்படி இருக்கும்போது அடிமைத்தனம் என்கிற அந்த புரிதல் இருக்குது பாருங்கள், அந்த புரிதலில் இதெல்லாம் தோற்றுப்போச்சு. சிலருக்கு ஏன் விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிற எண்ணமே வராது. சாதாரணமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. கூலி வேலை கூட பார்த்துட்ருப்பாங்க. வேறு வழியில் அந்த கூலி வேலை பார்த்துட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அடிமைத்தனங்கிறது தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகளே வர்றதில்லை. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அதுக்கு என்னை விட காரணமாக இருக்கலாம். அது நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப அதனால் அவங்க இவங்க பெரிய அறிவுடையவர்கள்னு சொல்ல முடியாது. உண்ணுகிற உணவு அதெல்லாம் கூட அவர்களுக்கு அந்த தெரியும். அதனால் அதை விடுவோம், அது வேண்டாம், விடுங்க. அதனால் இது எல்லாமே நீ யாருன்னே தெரியாதவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற. நீ உழைக்கிற உற்பத்தி பொருளை யார் அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நீ ரொம்ப நேர்த்தியாக உற்பத்தி பண்ணுற. ரொம்ப நேர்த்தியாக உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு உன் உற்பத்தி பொருளை கொண்டு போய் சேர்க்குற அடுத்தடுத்து. ஆனால் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கிடையாது. இதான் அடிமைத்தனன்றது. நீ உன்னுடைய உழைப்பை ஒருத்தர் பயன்படுத்தும் போது அவங்க படுற சந்தோஷத்தை நீ பார்க்கணும். உன்னுடைய உழைப்பை நீ ஒருத்தர் பயன்படுத்தும் போது அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷத்தை நீ பார்க்கணும். அந்த மகிழ்ச்சியை நீ பார்க்கணும். அதை நீ பார்க்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க திட்டுறாங்களா, இல்லை குறை சொல்கிறாங்களா, நிறை சொல்கிறாங்களா, பாராட்டுறாங்களா, எதுவுமே தெரியாது. பணம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீ பண்ணிகிட்ருக்கு. இது அடிமைத்தனம். அதனால் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது நீ உனக்காக வாழணும். உன்னை சார்ந்த, உனக்கு நேரடியாக தெரிந்தவர்களுக்காக, உனக்கு பிடித்தமானவர்களுக்காக மட்டுமே நீ வாழ வேண்டும். உனக்கு பிடிக்காதவங்களுக்காகலாம் நீ உழைக்கிற பாரு, எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். நமக்கு பிடிக்காதவங்களுக்காகலாம் நம்ம உழைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது இந்த இயந்திர அறிவியல் உலகம். இப்போ நீ ஒரு நெசவாளிப்பா, நீ 100 பேருக்கு தேவையான ஆடையை நெய்கிற. அந்த 100 பேரும் உனக்கு பிடிச்சவங்களா? அதில் உனக்கு பிடிக்காதவங்க 50 பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக கூட நீ எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற? அவங்களுக்காகவும் நீ எதுக்காக உழைக்கிற? அப்படி உழைக்க நிர்பந்திக்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். நீ உணவு சமைக்கிற, பார்த்து உணவு சமைக்கிற. நீ ஹோட்டல் நடத்துகிற. அந்த ஹோட்டலில் 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதில் 50 பேர்கிட்ட நீ பழகி பார்த்தா உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ பழகி பார்க்காம போகிற. அதனால தான் அந்த உண்மை உனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்காகவும் நீ சமைக்கிற. பழகி பார்த்தா கண்டிப்பாக 50 பேர்த்துக்கு உனக்கு பிடிக்காது. உன்னையே பிடிக்காது, உனக்கும் அவங்கள பிடிக்காது. ஆனால் அவங்களுக்காகவும் நீ சமைக்கிற. உனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு நீ சமைக்கிற அப்படின்னா அதில் உனக்கு பிடிக்காதவங்க 50 பேர் இருக்கிறாங்கல்ல. நீ பேசாதனா பேசாமல் போனதுனால அது உனக்கு தெரியல. கண்டிப்பாக நீ 100 பேர்த்துக்கு டெய்லி உணவை சமைச்சு கொடுக்குற அப்படின்னா அதில் உனக்கு பிடிக்காதவங்க கண்டிப்பாக 50 பேர் இருப்பாங்க. நீ பேசி பார்த்தா தெரியும், பழகி பார்த்தா தெரியும். நீ பழகினாலும் சரி, பழகலனாலும் சரி, பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, உனக்கு பிடிக்காத அந்த 50 பேரும் அங்கே இருக்கத்தான் செய்கிறான். அப்போ அவங்களுக்காகவும் நீ சமைக்கிற அப்படின்னா இது அசிங்கம் இல்லையா? உனக்கு பிடிக்கவே, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். பழகி பார்த்தா நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களுக்காக நீ சமைச்சு போட்டுட்ருக்க. இப்போ ஒரு மருத்துவர், அவர்கிட்ட 100 பேர் தினமும் மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மருத்துவர்கிட்ட பழகி பார்த்தா தெரியும், அந்த மருத்துவருக்கு அவர்கிட்ட மருத்துவம் பெற்ற 100 பேரில் ஒரு 50 பேர் 70 பேர் கூட பிடிக்காமல் போகலாம். ஒரு 70 பேர்த்த பிடிக்காமல் போகலாம் அந்த மருத்துவருக்கு. அப்படி அந்த மருத்துவர் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அவரிடம் மருத்துவம் பெற்ற அந்த நோயாளிகள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இவர் சிகிச்சை செய்கிறார். பிடிக்காதவங்களுக்காக நாம் ஏன் சிகிச்சை செய்யணும்? பிடிக்காதவங்களுக்காக நீ சிகிச்சை செய்ய வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்துகிற உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். பிடிக்காதவங்களுக்காகவும் நீ உழைச்சாகணும். பிறருக்காக உழைப்பது மோசமான விஷயம் கிடையாது. அதான் பிடிக்காதவங்களுக்காக உழைக்க வைக்கிறது பாரு, அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது பிடிச்சவங்களுக்காக மட்டுமே நீ உழைக்கணும், பிடிச்சவங்களுக்காக நீ வாழணும். அதுதான் சொல்லுது தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது. நீ பிடித்தவர்களுக்காக வாழு. ஆனால் இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்காகவும் நீ உழைச்சிரு. உன்னுடைய உழைப்பை பிடிக்காதவங்களும் அனுபவிக்கிறாங்க, பிடிச்சவங்க அனுபவிக்கிறாங்க. ஓகே, பிடிக்காதவங்களுக்காகவும் நீ உழைக்கிறியா? அப்போ நேரமெல்லாம் வேஸ்ட்டு தான் பாருங்கள். பிடிக்காதவங்கன்னா அது பிடிக்காதவங்க தான், அவங்க தான் அவங்கக்கிட்ட அவங்களுக்காக எதுக்காக உழைக்கிற? அதான் அடிமைத்தனம்ங்கிறது. அடிமைத்தனம்னா என்னென்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்காகவும் உழைக்கணும். அதுதான் அடிமைத்தனம். உனக்கு விருப்பே கிடையாது.
அதுதான் அடிமைத்தனம் என்பது. தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது உனக்கு பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் நீ உழைக்கிற. இப்போ பிற உயிரினங்களை பாருங்கள், ஆடு மாடுகளை பாருங்கள், அது யாருக்காகவாவது உழைக்குதா? அது வேலையை அது பார்த்துட்டு போகுது. அப்போ நம்ம என்ன மனுஷங்களாக பிறந்ததுக்கு என்ன தண்டனையாக அது? நம்ம மனுஷங்களாக மாறினதுக்காக நமக்கு கிடைச்ச தண்டனையாக அது? பிடிச்சவங்களுக்காகவும் பிடிக்காதவங்க எல்லாத்துக்காகவும் சேர்த்து உழைச்சிட்டு கிடக்கிறது. பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா பிடிச்சவங்களுக்காக கூட உழைக்கிறது கிடையாது. தனக்கு தேவையான உணவை தேடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போயிடுது. ஆனால் மனுஷங்களாக மாறினதுனாலேயோ மனுஷங்களாக நம்ம பிறந்தனாலேயோ என்ன இது என்ன தண்டனையாக? என்ன பிடிச்சவங்களுக்காகவும் உழைக்கணும், பிடிக்காதவங்களுக்காகவும் உழைக்கணும்? இது என்ன மனுஷங்களாக பிறந்ததுக்கு தண்டனையாக என்ன? அப்போ இதில் கூடுதல் சுமை இருக்குது. கூடுதல் சுமை, தேவையில்லாத சுமையை இறக்கி வைங்க. தேவையில்லாத சுமைகளெல்லாம் நீங்கள் இறக்குங்க. அப்போ தான் சுமை குறையும், வாழ்க்கை எளிதாக போகும். பிடிக்காதவங்களுக்காக உழைக்காதீங்க, பிடிச்சவங்களுக்காக உழைங்க. பிடிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்க உழைச்சிப்பாங்க. அதனால் பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறை என்றால் பிடித்தவர்களுக்காக மட்டுமே வாழ்வது. நமக்கு பிடித்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டும், நம்மை பிடித்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். பிற சார்பு வாழ்க்கை முறையான தற்போதுள்ள அடிமைத்தனமான வாழ்க்கை முறை என்பது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்காகவும் நீ உழைச்சே ஆகணும், கட்டாயம் உழைச்சே ஆகணும் அப்படின்னு உன்னை கட்டாயப்படுத்துகிறாங்க, மிரட்டுகிற உலகம் இது. அப்போ தான் நீ வாழ முடியும், நீ உயிர் வாழ முடியும், இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிற உலகம்தான் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம். உன்னை மிரட்டி உன்னை வேலை வாங்குகிற உலகம். அப்போ மிரட்டி நீ வேலை வாங்குறான்னு நீ பயந்தாங்கொழி, நீ கோழை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கோழை தான். நம்மளாம் இது அடிமைத்தனம். அடிமைகள் அத்தனை பேரும் கோழைகள் தான். பிடிச்சவங்க பிடிக்காதவங்களுக்காகலாம் வேலை பார்க்குறாங்கன்னா, வேலை பார்த்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு, அந்த கட்டாயத்துக்கு அடிபணிகிறாங்கன்னா அவங்கெல்லாம் கோழை தானே. நாம் அனைவரும் கோழைகள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் அனைவரும் கோழைகள் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்கும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் நாம் வீரத்தோடு நமக்கு பிடித்தவர்களுக்காக மட்டும் வாழ முடியும். இப்போது ஒரு விபச்சாரி இருக்கிறாங்கன்னா, பிடிச்சவன் பிடிக்காதவன், பணம் யார் கொடுத்தாலும் போவா, பணம் யார் கொடுக்குறாங்களோ போவா. பார்த்தீங்களா? ஒரு அதான் அடிமை. அவங்க பாலியல் உறவு அடிமை. அவங்களாம் விபச்சாரிகள்னால் யாருன்னா அடிமைகள். அதனால் அப்போ அந்த மாதிரியான ஒரு மோசமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. நாம் செய்கிற எல்லா தொழிலுக்கும் அது பொருந்தக்கூடியதாக பொருத்தி பார்த்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் நமக்கு தேவை. அதே சமயம் விபச்சாரத்தை நம்ம அடிமைத்தனத்துலேயும் கொஞ்சம் நாகரிகமான அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளவே முடியாத அடிமைத்தனம்லாம் இருக்குது. விபச்சாரம்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அடிமைத்தனம். அதனால் எல்லா அடிமைத்தனம்ங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம அதுலேயும் உயர்வான அடிமைத்தனம், பிறருக்காக வாழ்வது தான் அடிமைத்தனம். பிறர் பிடிச்சவங்களோ பிடிக்கலையோ பிறருக்காக வாழ்வது அடிமைத்தனம் என்றால், அதுலேயும் நல்ல அடிமைத்தனம் கெட்ட அடிமைத்தனம்லாம் இருக்குது. அடிமைத்தனத்தை ஏற்றுக்கவே கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கணும். இதுலேயும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத, சகித்து கொள்ளவே முடியாத அடிமைத்தனம் தான் விபச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுமாதிரி அடிமைத்தனத்துலேயும் உயர்வான அடிமைத்தனம். எது உயர்வான அடிமைத்தனம்? அதுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்க. அடிமைத்தனம் தான் வாழ்க்கை என்றால், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அடிமைகளாகத்தான் வாழணும். அடிமைத்தனம் தான், யாருன்னே தெரியாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்காகவே நம்ம உழைச்சாகணும். அப்படிங்கும்போது சரி, இதில் இதுதான் நியதி, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நியதிக்கு கட்டுப்பட்டாகணும். அப்படிங்கும்போது சரி, இதில் எது உயர்வானது? அதுக்கு ஆசைப்படுறாங்க மக்கள். உயர்வான அடிமைத்தனத்துக்கு மதிப்பு அதிகம் கிடைக்கிற, புகழ் அதிகமாக கிடைக்கிற அடிமைத்தனத்துக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அல்லது நடிகர் ஆகணும், இதுக்கெல்லாம் அதிக புகழ் கிடைக்கும், தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வான அடிமைத்தனத்துக்கு ஆசைப்படுறாங்க. எதுவாக இருந்தாலும் அதில் உயர்வை அடைய வேண்டும், இதுதான் நியதி. இதை புறக்கணிச்சிட்டு இதை அடிமைத்தனம்னு விட்டுட்டு நம்ம போக முடியுமா? இப்போ இதை வாழ்ந்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது சரி, இதில் எது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உயர்வான ஒரு நிலையை, உயர்வான அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்து அதில் அவர்கள் புகழ் பெற்று புகழ் வாய்ந்த அடிமைகளாக, பெருமை வாய்ந்த அடிமைகளாக வாழ்கிறாங்க.